ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 27 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னிக்கிட்ட வந்து அ சண்முகமும் அவங்க அப்பா 2 பேருமா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவர் வந்து இந்த மாரி நெறைய விஷயத்துல நான் அவர வந்து அங்கங்க பார்த்துருக்கேன். இப்ப எனக்கு நல்லா உறுதியா தெரிஞ்ச பிறகு தான் நான் வீட்ல வந்து சொன்னேன். பவானி அக்காக்காகவும், சிவானிக்காக மட்டும் தான் நான் வீட்ல வந்து சொன்னேன். ஆனா இனிமே இந்த விஷயத்த பத்தி எல்லாரும் யோசிப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா எல்லா விஷயத்துலயும் தெளிவா முடிவெடுக்கிற அத்தைய கூட இத நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னோனே, இப்ப சண்முகம் என்ன கேட்கிறாருன்னா, இல்லம்மா நீ எதுவும் தப்பா புரிஞ்சுகிட்டு வந்து சொல்லலல்ல. இந்த மாரி சக்தியோட சக்தி மட்டும் தான் அவர வந்து இதுவரைக்கும் காசு எடுத்திருக்கான்னு வந்து சொன்னா. அதுக்கு அத தவிர வேற அவர பத்தி எந்த தப்பான விஷயத்தையும் யாருமே சொல்லி எங்க காதுக்கு வந்ததே இல்லம்மா. அதனால தான் கேட்குறோம் அப்படின்னோனே, இல்லண்ணே நானே கண்ல பார்த்தனால தான் நான் வந்து இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரிம்மா பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. இப்போ பொன்னி வந்து இத நம்ம இந்த மாரி அத்தைக்கும், பவானி அக்காவுக்கும் புரியிற மாரி இத எப்படினாச்சும் நிரூபிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து சுந்தரம் வந்து பொன்னிக்கிட்ட வந்து பேச வர்றாரு. அப்போ பொன்னிக்கிட்ட வந்து "நீ பார்த்தல்ல, நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்ல வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஆதாரத்தையே கொண்டு வந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க" அப்படின்னோனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த விஷயத்த இனிமே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த மாரி நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பயத்திலேயே நீங்களே உங்க வாயால இத வந்து உளறிருவீங்க" அப்படின்னு சொன்னோனே, "நீ உன்னையெல்லாம் ஒண்ணும் செஞ்சு கிழிக்க முடியாது" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா உங்க முகத்தறிய நான் கிழிப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ம் அவங்க சண்முகம், அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க. பொன்னி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, ஜெயாவும், பவானியும் வராங்க. "பாத்தீங்களாம்மா, இவ எவ்ளோ இது பண்ணிட்டு இங்க உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. இவங்க யாராச்சும் அவள எதனாச்சும் சொல்றாங்களா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசினோனே, ஜெயா "வாம்மா நம்ம போய் சாப்பிடலாம்னு" சொல்லி கீழ கூட்டு போறாங்க. இப்ப இவங்கலாம் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப சண்முகம், சக்தி, அவங்க அப்பா 3 பேரும் வந்து உட்கார்ந்தோனே, பவானி எந்திரிச்சிடுறாங்க. "என்ன நீ எந்திரிச்சுட்ட?" அப்படின்னு ஜெயா கேட்டோனே, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "நாங்கன்னா வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, அதனால அவ எந்திரிச்சுட்டான்னோனே" இப்ப ஜெயா, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவ வந்து அப்படியெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள பவானி, "ஆமா அதனால தான் என் புருஷன் மேல இந்த மாரி நீங்க அப்பட்டமா பழி போடுவீங்க. அத இவங்கலாம் நம்புவாங்க. அவங்க கூட நான் உட்காந்து சாப்பிடணுமா? இனிமே உங்களோட அந்த இதையும் அவர் ஆஃபீஸையும் அவர் பார்த்துக்க மாட்டாரு" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பவானி பேசிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரத்துக்கு வந்து தாஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாரி, "நேத்து உங்க மச்சான் பொண்டாட்டி பார்த்தான்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சுன்னோனே?" "அவ வீட்ல வந்து சொல்லிட்டா" அப்படின்னோனே, இப்போ நீங்க வந்து எங்களுக்கு தரதா சொன்ன காச எப்ப தரப்போறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்ப சுந்தரம் வந்து ரொம்ப திமிரா அவிங்க கிட்ட பேசுறாரு. இந்த மாரி உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் என்ட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ வச்சு அத மாத்தக்கூட என்னால முடியும். நீ ஆதாரத்தை காட்டினாலும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இப்ப தாஸும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. இப்ப என்னங்க பண்றது? அப்படின்னு. அப்ப தாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இவன வந்து அவன் வழியிலே போய் தான் இது பண்ண முடியும். அவன் என்ன செஞ்சா அவன் பதறி அடிச்சு ஓடி வருவானோ, அத தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.